Dear students, NEET 2025 physics paper oda answer key discuss பண்ணிட்டு இருக்கோம். இது part 2 video 12th based questions எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வீடியோட first question which is related to Coulomb's law. நம்ம 12th ஓட electrostatics அந்த லெசன்ல இருந்து ஒரு question கேட்டிருக்காங்க. இதே மாதிரி question NEET PYQ ல இருக்கு. அதோட கொஞ்சம் upgraded question இதுல கேட்டிருக்காங்க. Two identically charged conducting spheres A, B. ரெண்டு identical charged. இத Q அப்படின்னு நேம் பண்றாங்க. This is also Q. So இது வந்து A, இது B. இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, certain distance சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், அதை R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ the force of repulsion between இது ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் சொல்லிட்டாங்க. ரிப்பல்ஷன் சொல்லியாச்சுனாலே இது ரெண்டும் என்ன சொல்லியாச்சு, ரிப்பல்ஷன் அப்படின்னாலே இது வந்து ஐடென்டிக்கல் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ the force between the two charges by the Coulomb's law K Q squared by R squared. ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் we are taking another identical uncharged sphere, conducting sphere. அப்போ another uncharged conducting sphere ஒன்று எடுத்துக்கிறோம். another uncharged conducting sphere எடுத்துட்டு இதை வந்து இதோட we are taking into contact with the A and B. so next அந்த மாதிரி கான்டாக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பாருங்க, they are brought in contact with the sphere A and sphere B next. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த அன்சார்ஜ்டு கண்டக்டரை எடுத்துக்கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஸ்பியர் ஏல போயிட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், சார்ஜ் என்ன ஆகும், Q சார்ஜ் ஆன் A Q பிளஸ் 0/2. இதுல உள்ள சார்ஜ் ஆன் A QA என்ன ஆகும் அப்படின்னா it will become Q/2. அப்போ இத போய் இதுல வச்சதுக்கு அப்புறம் இதுல Q/2 இதுல Q/2 வந்துரும், இதுல Q/2 இதுலயும் Q/2 அப்படின்னு சார்ஜ் வந்துரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த B கொண்டு வந்து இதுல கொண்டு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கான்டாக்ட்ல வரும். ஆல்ரெடி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே Q/2 எதுவுமே இல்ல. இப்ப எடுத்துக்கொண்டு இதுல வைக்கிறதுனால என்ன இருக்கு, இதுல Q/2 இருக்கு. சோ இப்ப QB ல என்ன இருக்கும், QB = Q/2 பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு Q டிவைடட் பை 2. சோ 3Q/4. சோ இந்த அன்சார்ஜ்டு கண்டக்டர் கொண்டு வந்து ஏல கனெக்ட் பண்ணி திரும்பி B ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதோட சார்ஜ் என்ன ஆயிடுது, டிஃபர் ஆயிடுது. இப்ப மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ F prime is K then K QA QB by R squared. So F prime equal to QA ஓட வேல்யூ K/R squared எடுத்ததியாச்சு. QA ஓட வேல்யூ Q/2 into 3Q/4. so F prime is equal to F prime ஓட வேல்யூ என்ன, K/R squared Q squared into 3/8. சரியா? இதோட வேல்யூ என்ன, KQ squared by R squared ஓட வேல்யூ என்ன, into Q 3/8. so இதோட வேல்யூ என்ன, which is F. so 3F/8. so F prime, the new force is 3F/8. so நான் மறுபடியும் சொல்றேன், ரெண்டு சார்ஜ் ஏன்னு ஒரு சார்ஜ் பின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே சேம் சார்ஜா இருக்கு. ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஐம் டேக்கிங் அனதர் அன்சார்ஜ்டு கண்டக்டர். அந்த அன்சார்ஜ்டு கண்டக்டர் கொண்டு வந்து ஏல வச்சா சார்ஜ் என்னாவும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், மறுபடியும் B ல வச்சா சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம்.
ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் q/2, QB ல ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் 3q/4. அது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல நான் மறுபடியும் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா the ஆன்சர் வந்து எனக்கு 3f/8 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகே, இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். So the next question, a particle of mass m is moving around the origin with constant force. Okay, so and a force f is pulling towards the origin. So ஒரு பார்ட்டிகிள் வந்து மாஸ் mங்கிற மாஸ் வந்து சுத்தி வருது, அது வந்து அந்த பார்ட்டிகிள் சென்டர் டுவர்ட்ஸ் த சென்டர் வருதுன்னு சொல்றாங்க. so which is nothing but centripetal force. centripetal force தான் இது மேல ஆக்ட் ஆகுது. அது நம்ம என்னன்னு சொல்றோம், f equal to mv²/r. take it as equation number 1. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, போர் மாடலை கொண்டு வந்து இதுல போய் அட்டாச் பண்றாங்க. என்ன பண்றாங்க, போர் மாடல் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் இட்ஸ் மோஷன். போர் மாடல் தான் வந்து which is used to describe its motion அப்படின்னு சொல்றாங்க. போர் மாடல்னாலே டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ்னாலே உங்களுக்கு போரோட செகண்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்லுது, mvr = nh/2π. ஸோ இந்த வெலாசிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், v = nh/2π mv இப்படி எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப போர் மாடலை கொண்டு வந்து இதுல நீங்க பண்றப்போ உங்க ரேடியஸ்க்கும் உங்க nth ஆர்பிட்டுக்கும், உங்களோட ரேடியஸ்க்கும் உங்களோட வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இங்க பாருங்க, சோ இதை போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட வேல்யூவை கொண்டு போய் இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண ட்ரை பண்றேன். சோ v² = n² h² 4π² m² and then இந்த v எப்படி இங்க வரும், v = nh/2π m into இது r. சரியா? m², இது வந்து r². சரியா? இதை கொண்டு போய் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so force = m into v² வேல்யூ என்ன, n² h² 4π² m² r². இங்க என்ன கேக்குறாங்கன்னா r²க்கும் n-க்கும் இருக்கிற ரிலேஷன் தானே கேக்குறாங்க. சோ அப்ப r² = இந்த f கீழே வந்துரும். சோ m n² h² 4π² m² இது ஒரு f. சரியா? சோ r², சோ இங்க பாருங்க mv²/r. so mv ஆல்ரெடி வந்து we will have one more r². இந்த ஆல்ரெடி வந்து ஒரு r இருக்கா, சோ ஒரு r1, இங்க ஒரு r வரும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா r⁻3. so r⁻3 is directly proportional to n². அப்ப நம்ம என்ன பண்ணலாம், r is directly proportional to n⁻2/3. சரியா? சரி, இங்க பாருங்க, v க்கும் n-க்கும், ஓகே இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, v க்கும் r க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இது என்ன, v யும் எதுக்கும் கேக்குறாங்க, v and n. v is directly proportional to n. so we can say v is directly proportional to n. கீழ இருக்கிறது ஒரு r divided by r. ஏன்னா r க்கு ஒரு வேல்யூ இருக்கு நமக்கு தெரியும், v is directly proportional to n by n⁻2/3. so v is directly proportional to n⁻1 - 2/3. அப்போ v is directly proportional to 1/3. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். so r is directly proportional to n⁻2/3. v is directly proportional to n⁻1/3. சரியா? இது போர் ரேடியஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு, போர் ரேடியஸ் அது என்னது, r is directly proportional to 0.53 into n². அதனால n² நீங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்ஷன் அதுல கொடுக்கல. இவங்க ரெண்டு டாபிக்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பேசிக்கான क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 10th வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ ரெசிஸ்டர்ஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் பேரலல் அந்த டாபிக்ல இருந்து இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது பாருங்க, a wire of resistance R is cut into 8 equal pieces. ஒரு வயர் ஒன்று எடுத்துக்கிட்டு
அதை 8 பீஸா கட் பண்றாங்க. ஒரு ஒயர், பெரிய லென்த்தான ஒயர், அந்த லென்த்தான ஒயரை 8 பீஸா கட் பண்றாங்க. 1 2 3 அந்த மாதிரி நிறைய 8 பீஸா கட் பண்றாங்க. சரியா? 2 3 4 so 8 ஈக்குவல் பீசஸா கட் பண்றாங்க. 8 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இது ஒரு R/8, இது ஒரு R/8, இது ஒரு R/8, இது ஒரு R/8, 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 இது ஒரு R/8. சோ இந்த 8 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஈக்குவலன்ட் இந்த நாலுத்தையும் ஃபர்ஸ்ட் 4 ஒரு parallel, அடுத்த 4 வந்து ஒரு parallel காம்பினேஷன்ல என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. சோ இது நாலுத்தையும் parallel கனெக்ட் பண்ணீங்கன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? all the resistors are connected in equal, Rp equal to R1 by N அப்படின்னு படிச்சிருப்போம். when resistors are connected in parallel, resistors equivalent resistance Rp equal to R1 by N. so Rp என்ன? இது நாலுத்தையும் parallel கனெக்ட் பண்ணீங்கன்னா R by 8 by 4, so R by 32. சரியா? இது ஒரு R by 32, இது ஒரு R by 32. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? these two sets are added in series. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் எப்படி கனெக்ட் பண்றாங்க? ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க. these two are connected in series. எது ரெண்டுத்தையும்? இந்த R by 32, one more R by 32, one more R by 32 connect பண்றாங்க. so net resistance is R by 32 plus R by 32. so உங்களுக்கு 2R by 32 R by 16. so மறுபடியும் சொல்றேன் இந்த क्वेश्चन. ரெண்டு வயர் எடுத்துக்கிறோம், ரெண்டு வயர் ஒரு வயரை 8 பீஸா கட் பண்ணிக்கிறோம். ஐ அம் டேக்கிங் a single wire, அதை 8 பீஸா கட் பண்ணிக்கிறோம். 8 பீஸா கட் பண்ணி ஃபர்ஸ்ட் 4 parallel கனெக்ட் பண்ணிக்கிறோம், அடுத்த 4 parallel கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க? சீரிஸ்ல கனெக்ட் பண்றாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 parallel கனெக்ட் பண்றதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R by 32, அடுத்த 4 parallel கனெக்ட் பண்றதோட ரெசிஸ்டன்ஸ் R by 32. அது ரெண்டுத்தையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம். so R by 32 plus R by 32, R by 16. so the answer is R by 16. ஒரு பேசிக்கான क्वेश्चन தான் இது. so அதான் இதுல கொடுத்திருக்காங்க. question is also given. okay, net effective resistance is R by 16. so the next question நம்ம பார்க்கிறோம். de Broglie wavelength கேட்டிருக்காங்க. so de Broglie wavelength of an electron orbiting in the second state of hydrogen atom is closely given to. so நமக்கு de Broglie wavelengthல நமக்கு de Broglie wavelengthனாலே ஒரே ஃபார்முலா தான், n lambda is equal to 2 pi r. சரி, நம்ம என்ன தப்பு பண்ணிரோம்னா இது வந்து எத்தனாவது ஸ்டேட்? செகண்ட் ஸ்டேட். என்னோட வேல்யூ 2. so நம்ம இது வந்து r ன்னு எடுத்துக்கூடாது, rn. சரியா? செகண்ட் ஸ்டேட். so n 2 lambda equal to 2 into 3.14 multiplied by rn. இவங்க rn நீங்க இதே எடுத்து போட்டுருவீங்க, அப்படி போடக்கூடாது. என்ன பண்ணோம்? 0.052 into 10 power minus 9 multiplied by n squared. சரியா? இதான ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? lambda equal to 3.14 into 0.052 into 10 power minus 9 into ஒரு 4. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.67 நானோமீட்டர் இப்படிங்கிற வேல்யூ வரும். சரியா? சோ இதான் ஃபார்முலா. n lambda equal to 2 pi rn. இது வந்து என்னது? de Broglie wavelength. so 0.67 nanometer. okay, so let's go to the next question. இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ங்கிறது கொடுத்துட்டாங்க 5 into 10 power minus 6. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. டைபோல் மொமெண்ட் இஸ் ரொட்டேட்டட்.
என்ன கொடுத்துட்டாங்கன்னா இனிஷியலா டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இனிஷியலி the dipole first நம்ம என்ன பண்றோம்னா we are rotating at 60 degree அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. அது வந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து 60 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. இதுல ஒர்க் டன் என்ன இல்ல சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is nothing but work done. ஸோ இங்க வந்து U equal to நமக்கு ஃபார்முலா U equal to PE cos theta 1 cos theta 2. இது ஒன்றும் தெரியாத ஃபார்முலா தான் இல்லை. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல் வச்சுட்டு அந்த டைபோல் வந்து -q + q அது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. ஸோ இதுல டார்க் ஆக்ட் ஆகும் tau = p sin theta. ஸோ ஒர்க் டன் U = tau into d theta. ஒர்க் டன் dw = tau into d theta. ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ண w இன்டகிரல் p sin theta d theta. அப்ப இது theta 1 இது theta 2 இந்த மாதிரி போடுவோம்ல அந்த ஃபார்முலா. அதுல இருந்து ஃபைனலா U = -PE cos theta 1 cos theta 2 அந்த ஃபார்மேட்ல வருது. ஸோ U = P வந்து 5 × 10⁻⁻6 electric field 4 × 10⁵ cos theta. Initially it is in the direction னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க it is aligned with the direction of uniform electric field. Aligned in the uniform direction of an uniform electric field na cos 0 degree minus cos 60 degree. So நமக்கு U = 5 × 20 × 10⁻⁻1 1 - 1/2. So U = 1 joule. So this is change in potential energy. U = you will get 1 joule. So இதுக்கான ஃபார்முலா U = PE cos theta 1 minus cos theta 2. So next question பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு லென்த்தான கொஸ்டின், நல்ல ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ பாருங்க, a constant voltage of 50 volt potential difference வந்து 50 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மெயின்டைன்டு பிட்வீன் A and B இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க 50 வோல்ட். ஸோ கரண்ட் த்ரூ த CD பிரான்ச், இந்த CD பிரான்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரியா, இது ஒரு லென்த்தான கொஸ்டின். நல்லா நம்ம ப்ராப்பரா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் பேரலல். ஸோ இதுல எந்த ரெசிஸ்டன்ஸுமே கொடுக்கல. இந்த CD branch no resistance is there. ஸோ நம்ம இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் காம்பினேஷனா சீரீஸ்ல இருக்கிறத அசியூம் பண்ணிக்கணும். ஸோ எப்படின்னா இங்க பாருங்க, பாருங்க இது வந்து 1 ஓம், இது வந்து 3 ஓம், இது வந்து 2 ஓம், இது வந்து 4 ஓம். சரியா, சோ இது ரெண்டும் parallel, இது ரெண்டும் parallel, இது ரெண்டும் parallel, இது ரெண்டும் parallel. அப்ப இதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னா 1/RP = 1/1 + 1/3. சோ இதை நீங்க எப்படி எழுதலாம் 3/3 + 1/3. So 1/RP = 4/3. So RP1 = 3/4 ohm. சரியா, இது RP1 = 3/4 ohm. சரி, இதுக்கு அதே மெத்தட் 1/RP = 1/2 + 1/4. So 1/RP = 2/4 + 1/4. So RP2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. So 4/3 ohm. சரியா, இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டு சீரீஸ்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ RP1 + RP2 = 3/4 + 4/3. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 9 + 16 / 12. So 12/25.
இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் 12/25 ஓம். சரியா? இப்போ இதுல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். நமக்கு V = I × R, I = V/R. V ஓட வேல்யூ 50 / 12. ஓகே, ஸோ நமக்கு 12/25 பாருங்க, 12/25. ஸோ லிசன், 25/12 பாருங்க. ஸோ 25/12 divided by 25/12, 1, this is 2. So the current I is 24 ampere. சரியா? இதுல எங்க வருது? இதுல வர்றது 24 ampere. அப்போ நம்ம இதுல எவ்வளவு கரண்ட் இருக்கு, இதுல எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். we have a certain method. இப்போ நம்ம இதோட கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா I = ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கிற கரண்ட் I1, இது I2, இது I3, இது I4, இது வந்து I1, இது வந்து I2 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்முலானா இதோட ரெசிஸ்டன்ஸை எடுத்து இங்க போடணும். 3 ஓம் டிவைடட் பை ரெண்டுத்தோட ஆட் பண்ணி, ரெண்டுத்தையும் என்னது 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். 3 ஓம் டிவைடட் பை 4 ஓம் இன்ட்டு 24 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது 18 ஆம்பயர். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஆம்பயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆம்பயர். இதே மெத்தட், இந்த மெத்தடையே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இதுக்கு I3க்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 18 ஆம்பயர், இங்க 16 ஆம்பயர்னு வரும். சரியா? இப்போ இங்க 18 இருக்கு, இங்க 16 இருக்கு. இங்க நீங்க வந்து if you apply the Kirchhoff's junction rule, Kirchhoff's junction rule C-ல அப்ளை பண்ணீங்கன்னா 18 minus x minus 2 minus 16 equal to 0. அப்ப x equal to உங்களுக்கு 2 ஆம்பயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆம்பயர். இதோட அல்டிமேட் இல்ல, நீங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலையும் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு, இல்லைன்னா இந்த மெத்தட் எது I1 equal to if you are taking R2 divided by R1 plus R2 into I, இந்த ஃபார்மேட்டை கால்குலேட் பண்ணி இதோட கரண்ட் கால்குலேட் பண்ணி கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவை, இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ another question from dual nature of radiation and matter. dual nature இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். லிசன், டி ப்ரோக்லி வேவ்லென்த் வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஒரு 3 கொஸ்டின்ஸ் டி ப்ரோக்லி வேவ்லென்த் வச்சு பார்க்க முடிஞ்சது. ஸோ பாருங்க, ஸோ லாம்டா ஈக்குவல் டு டி ப்ரோக்லி லாம்டா ஃபோட்டான் என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபோட்டான் கொடுத்துட்டாங்க, ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, அதோட எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் லாம்டா ஃபோட்டான் லாம்டா எலக்ட்ரான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? லாம்டா ஃபோட்டான் அண்ட் லாம்டா எலக்ட்ரான். சரி, லாம்டானாலே என்னது h/p, லாம்டா ஈக்குவல் டு h/p. சரியா? h/p, லாம்டா ஈக்குவல் டு h/p. இதான் டி ப்ரோக்லி வேவ்லென்த். வாட் இஸ் p ஹியர்? pங்கிறத நம்ம மொமெண்டம்னு சொல்றோம். சரியா? இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானோட மொமெண்டத்தையும் ஃபோட்டானோட மொமெண்டத்தையும் இப்ப பார்க்கலாம். லாம்டா p ஈக்குவல் டு நமக்கு தெரியும் E = mc². எதுக்கு? ஃபோட்டானுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த C எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா mc = E/c. ஸோ லாம்டா ஃபோட்டான் ஈக்குவல் டு h/E/c. ஸோ அப்போ hc/E அப்படின்னு எழுதலாம். hc/E. சரி, இதுவே லாம்டா எலக்ட்ரான் ஈக்குவல் டு லாம்டா எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், லாம்டா ஈக்குவல் டு √2me. இது ரெண்டுத்தோட வேல்யூவும் கொண்டு போய் இந்த ரேஷியோல அப்ளை பண்ணோம்னா லாம்டா ஃபோட்டான் பை
lambda electron equal to என்ன பாகும் lambda equal இது h so h will cancel lambda photon ஓட வேல்யூ என்ன hc by e so hc by e multiplied by root of 2me by h இந்த h will cancel so balance இருக்கிறது c into 2m into root e divided by root e into root e so root e cancel பண்ணா lambda photon by lambda electron is c root 2m by root e so option c okay dual nature of radiation and matter and this is de Broglie wavelength வச்சு ஒரு क्वेश्चन நம்ம என்ன பண்ணிருக்கோம் மொமெண்டம் வச்சு மொமெண்டம் எலக்ட்ரானோட மொமெண்டம் கால்குலேட் பண்ணி ஃபோட்டானோட மொமெண்டம் கால்குலேட் பண்ணி உள்ளார சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை சால்வ் பண்ணிருக்கோம் சோ லிசன் ஒரு ஈஸியான क्वेश्चन இது லைட் இது dual நேச்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க so which of the following options represents variation of photoelectric current with the property of light இதுல வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் dual நேச்சர்ல படிச்சிருக்கோம் as the intensity increases photoelectric current is also increases அப்போ இது கரெக்ட் intensity increase ஆக உங்களோட photoelectric current increase ஆகும் okay so this is correct but intensity increases photoelectric இதுக்கு அப்படியே வந்து பாருங்க ஆப்போசிட் photoelectric current increase ஆக intensity increase ஆக photoelectric current increase ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இது கரெக்ட்டா ஆனா அதுக்கு இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட் நெக்ஸ்ட் பாருங்க frequency increase ஆக photoelectric current increase ஆகும் is this correct no it is wrong so next இதுவும் frequency increase ஆக photoelectric current ஒரு certain value ல இருந்து increase ஆகும் இதுவும் wrong so the answer is a only okay so the answer is a only இது ஒரு ஈஸியான क्वेश्चन எல்லாத்துலயும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க half wave rectifier full wave rectifierல கூட சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சு படிச்சிருக்காங்க okay listen so இங்க பாருங்க a full wave rectifier ஒரு full wave rectifier எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு டயோடு இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு ஆனா அதுல ஒரு சின்னதா வந்து ஒரு ட்ரிக் என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க V in அப்படினு கொடுத்திருக்காங்க V in equal to 220 sin 100 pi t volt so t equal to 15 m seconds milliseconds னு கொடுத்திருக்காங்க so t equal to 15 into 10 power minus 3 seconds so V in equal to 220 into sin 100 pi into 15 into 10 power minus 3 அப்ப V in equal to 220 sin minus 3 னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15 னா 1.5 pi அப்ப நம்ம அதனை எப்படி சொல்லலாம் V in equal to 220 sin 3 pi by 2 அப்போ sin 270 degree which is minus 1 so V in is minus 220 volt அப்ப பாருங்க for a given for a given time it is negative so எது ஃபார்வர்ட் நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்க இது ஃபார்வர்ட் பயாஸ் இது ரிவர்ஸ் பயாஸ் நமக்கு தெரியும் பட் நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்க பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி இது வந்து நெகட்டிவ்னாலே உங்களுக்கு வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்ல கிவன் வேல்யூ மைனஸ் நெகட்டிவ் அப்போ ஸோ திஸ் வில் பி ரிவர்ஸ் பயாஸ்ட் அண்ட் திஸ் வில் பி ஃபார்வர்ட் பயாஸ் த D1 இஸ் ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் D2 இஸ் ஃபார்வர்ட் biased so the option is 2 so we have discussed the questions which is related to 12th நமக்கு தெரியும் இந்த
லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இவ்வளோ டஃப்பான ஒரு கொஷின் இல்லை. அதுக்குன்னு எல்லாமே டஃப்னு சொல்ல முடியாது. ஒரு 10 to 15 கொஷின்ஸ் கொஞ்சம் 10 கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த அப்கமிங் கிளாஸஸ் I will try to cover the NEET related topics, and we will, we will clear or we will get good marks in upcoming examinations. Thank you, students. Sendermap, you dare to dream, we care to accomplish.